வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே கார்த்திகை பொரி வச்சுருப்போம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்போம். இப்போ அந்த கார்த்திகை பொரியிலேருந்து தாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப்பு போல் கார்த்திகை பொரி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஒரு வாணலியில் போட்டு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு 1/2 கப்பு அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரௌன் அவல் எடுத்துருக்கேன். அதையும் வறுத்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ 2-3 ஏலக்காவை போட்டு சும்மா லைட்டாக சூடுபடுத்துகிறேன். வறுக்கில் சூடுபடுத்தி எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். கருக்கிடக்கூடாது, நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுக்கணும். ஈரப்பதம்லாம் போய் ப்ரௌன் ஆயிடுச்சுனாக்க நல்லா மொறுன்னு ஆயிரும். அதுதான் சரியான பக்குவம். வறுத்தாச்சு. இப்போ 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த ஏலக்காவையும் சேர்த்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொரியையும் அந்த சர்க்கரை பவுடரோடவே சேர்த்து அரைக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக பிளெண்ட் ஆகும். பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை கொட்டிக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்து கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலக்கலாங்க. இப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ட்ரையாக தெரியும். இப்போ பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பாலில் பாதி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் தேவைப்பட்டால் மீதியை ஊற்றிக்கலாம். இப்போ திரும்ப தேவைப்படுது. அதனால் மீதியும் ஊற்றி இது எல்லாமே அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தாங்க செய்யணும். சிம்மில் வச்சுருங்க அடுப்பில். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூட்டோட சூடாக நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கும்போதே பிடிச்சி வச்சிடணுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பொரி லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.